எஃப்என் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எஃப்என்னோட படத்தை பார்த்து எஃப்என் படத்தோட ஹீரோ யாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிராட் பிட் தான். அவர் இந்த படத்துல வந்து ஃபார்முலா கார் ரேசரா வராரு. படத்தோட ஃபுல்லா பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஃபார்முலா கார் ரேஸ்ல வந்து 1990 வரை பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அந்த 1990ல வந்து அவருக்கு நடந்த ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஃபார்முலா கார் ரேஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாம அவர் கிடைச்ச ஜாப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அதுல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிராட் பிட்டோட ஃபார்முலா 30 இயர்ஸ் முன்னாடி வந்து டீம்மேட்டா இருந்த நம்ம ஜாமிக் பார்டம் அவர் என்ன பண்ணாருன்னா ஃபார்முலா ஒன் டீம் ஒன்று வச்சிருக்கிறாரு. பட் அந்த ஃபார்முலா ஒன் டீம் வந்து ப்ராப்பரான ஒரு டீம்மேட் இல்லாதனால, அது இல்லாமல் அவங்க வச்சிருக்கிற கார்ல சில விஷயங்கள்லாம் இருக்கனால அவரால் வந்து அதில் வின் பண்ண முடியல. இதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல டீம்மேட் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்ம பிராட் பிட்டை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி இந்த ஃபார்முலா ஒன் கார்ல என் டீமுக்காக நீ பார்ட்டிசிபேட் பண்ணி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சக்ஸஸ் ஜெயிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி பிராட் பிட் வந்து இந்த ஃபார்முலா ஒன் கார்ல வந்து ஜெயிக்கிறாரா, சாம்பியன் ஆகிறாரா அப்படின்றதுதான் படத்தோட கதை. படம் வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஃபேண்டஸியா இருக்குங்க. அதெல்லாம் ஐமேக்ஸ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் எத்தனை கேமராஸ் வச்சாங்க தெரியல, எல்லாமே பளிச்சுன்னு இருக்கு. இதுல வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீம்மேட்டா வந்து டான்சன் வராரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அது இல்லாம எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சேசிங் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்புறம் அந்த விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம். அதுவும் கார் ரேஸ் அது இதுன்னு சூப்பரா படம் போயிட்டு இருக்குது. ஆனா இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அதுல நிறைய இப்ப இந்த பிராட் பிட்டோட இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செம கூலா இருக்கும். அவரும் படத்துல வந்து எந்த ஃப்ரேம்ல பார்த்தாலும் சும்மா ரொம்ப ஸ்டைலாவும் இருக்கிறாரு. நம்ம தமிழ் படத்துல இருக்கிற மாதிரி பயங்கர சென்டிமெண்ட்லாம் இருக்குது. அவருக்கு ஒரு சென்டிமெண்ட்லாம் கொடுத்து அவர் ரொம்ப சோகமா காமிச்சு அப்புறம் அவரே கூல் ஆயிட்டு மறுபடியும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு அப்பப்போ அந்த டச் இருக்குது. மொத்தத்துல இந்த படம் வந்து பார்க்கக்கூடிய படம் தான். பட் சின்ன நமக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தனால நமக்கு இது இன்னமும் லைட்டான ஒரு ஃபீல் அது ஒன்று இருக்கு. எனக்கு இன்னமும் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா புஷ்பர் காயத்ரி அவங்க ஏகே அந்த ஓரம் நம்ம ஆரியாவும் இல்லை லால் சாரும் நடிச்சிருப்பாங்க ஆட்டோ ரேஸ் சம்பந்தமா. எனக்கு இன்னமும் அந்த படமும் அப்பப்போ வந்துட்டு போகுது. அது இதுவும் எனக்கு ஒன்னான்னு தெரியல. பட் வந்து இப்ப இருக்கிறதுல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போற படமா இந்த எஃப்1 கார் அமைஞ்சிருக்கு. சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த எஃப்1 படம் அமைஞ்சிருக்கு. போய் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. அது இல்லாம இந்த டைம்ல இன்னொரு விஷயமும் வந்து எனக்கு இன்னமும் சொல்லணும்னு தோணுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் வேற வந்து அதுல செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பயங்கரமான விஷயம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கார் ரேஸ்ல. சென்னையிலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த மாதிரி சூப்பரான கார் ரேஸ் அரேஞ்ச் பண்ணி அதுவும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எஃப்1 கார் அதுவும் அதோட ஃபேண்டஸியா சூப்பரா வந்து நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப கவரக்கூடிய படமா அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒட்டு மொத்தத்துல பார்க்க போனா ஐபிஎல் கிரிக்கெட் மாதிரி கார்பிஎல் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்ப்போம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல நான் உங்கள் மூனாய் கண்பாலா.